அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்களை அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. அந்த ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் அதற்கான சிரமங்களை கொடுத்தாரு. திமுக விமர்சித்தார். திமுக விசிக கூட்டணிக்கு உழ வச்சார். அவர் பாஜகவுடைய சொல்லு கேட்டு சில குழப்பங்கள் பண்ணார். இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை ஆதவ அர்ஜுனா மேலே வச்சாங்க. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்டு விஜய்க்கு துணை போனார். விஜயும் அவரும் ஒரு வழியில் ஒன்று சேர்ந்துருவாங்க. விசிகாவை விட்டு விலகி விஜயோடு சேர்ந்துருவாருங்கிற ஒரு பரபரப்பான செய்தியும் பேசப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ஆதவ அர்ஜுனா தனக்கு நான் செய்த பேச்சுக்கு எந்த விதத்திலும் ஒரு வருத்தம் தெரிவித்ததாவோ அல்லது இணக்கமான ஒரு பதில் கொடுத்ததாவோ எந்தவித தகவலும் வராத சூழ்நிலையில் மிக அதிர்ச்சியான கட்டத்தில் திருமாவளவன் இருக்கிறதாவும், நம்ம சமீபத்தில் சேர்த்த இவர் நமக்கு பெரிய தொல்லை கொடுத்துட்டாரு, 15 வருடமாக நம்ம காத்து வந்த ஒரு அரசியல் முன்னேற்பாட்டை கீழே தள்ளி கீழே பாதாளத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாரு, இருந்தாலும் எப்படியோ ஜமாளித்து திமுக தலைமையிட்ட நல்ல பேர் எடுத்துட்டோங்கிற ஒரு அரை திருப்தியில் திருமாவளவன் இருந்தாலும் இந்த விசிக தலைமை மேலே இன்னும் சந்தேக கண்களை கொண்டு திமுகவுடைய பல கட்ட தலைவர்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், திருமாவுடைய ஒத்துழைப்பு அல்லது அவருடைய அந்த உள்மனதில் உள்ள கருத்தை தான் இவர் பிரதிபலிச்சிருக்காரு, எந்த நேரத்திலும் இது வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய தலைமையிட்ட திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் கருத்து சொன்னதாக சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாணிக்கியம் இருக்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் எப்படி இந்த கூட்டணியை விட்டு நம்ம விலக விடக்கூடாது, அவரை அரவணைச்சே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 200 இடங்களுக்கு மேலான வெற்றியை பெறணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கார். எப்படியா இருந்தாலும் அந்த விசிக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் விசிகாவில் உள்ள பல 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே அந்த ஆதவ அர்ஜுனா அவர்களை விமர்சனம் பண்ணி யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்கறது பரவலாக வரக்கூடிய சூழ்நிலையில் இவர்களையும் திருமாவளவன் கட்டுப்படுத்தலைங்கிறப்ப தான் எதையும் பேசாமல் தன் கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை விட்டு அந்த ஆதவ அர்ஜுனாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுது. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா மிகப்பெரிய பணக்காரர், மார்ட்டின் லாட்டரியுடைய மருமகன், அவரிடமிருந்து மிகப்பெரிய தொகையில் அவர் பெற்றுக்கொண்டதுனால தான் அவரை எதிர்த்து எதுவும் பேச முடியாமல் வாய் மூடி மௌனியாக இருக்கிறாருன்னு சொல்லியும் ஒரு சிலர் திருமாவளவனை பிடிக்காதவங்க பேசுகிறாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அரசியலில் மிக முக்கியமான ஒரு கட்சின்னு பேர் பெற்று வந்த இந்த விசிகாவை குழப்பம் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஏதோ ஒரு டெல்லி சக்தி முயற்சி பண்ணுது. அது முழுமையாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையில் அந்த வெற்றியை திருமாவளவன் தோல்வியடைய வச்சுட்டாரு. அரசியல் சாணிக்கியம் அவரையும் அவர் கட்சியும் காப்பாற்றிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் தான் வடகொரியா 2026 தேர்தலில் விசிக திமுக கூட்டணி எந்த அளவுக்கு முன்னேறும், எந்த அளவுக்கு இடங்களை கைப்பற்றுங்கிறது பலரும் பலதரப்பட்ட வகையில் பேட்டி கொடுத்துட்டு வர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் சேர நீங்கள் இதுவரைக்கும் அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.